வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். பழம்பெரும் நடிகை திடீரென காலமாகி போயிருக்கும் செய்தி ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. இதனால் பார்த்தீங்கன்னா நிறைய திரைப்பிரபலங்கள் நேரில் போய் அவங்களுக்காக அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. யார் அந்த பிரபல நடிகை, அவங்களுக்கு என்னாச்சு, எதனால் இறந்து போனாங்கன்னு அவங்கள பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். பழம்பெரும் நடிகை சிஐடி சவுந்தலா திடீரென காலமாகி போயிருக்காங்க. திரையுலகைச் சேர்ந்த நிறைய பேர் அவங்களுக்கு நேரில் போய் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. பழம்பெரும் நடிகை சிஐடி சவுந்தலா உடல்நலக்குறைவின் காரணமாக பெங்களூரில் இன்று காலமாகி போயிருக்காங்க. அவருக்கு வயது 84. குரூப் டான்ஸராக மட்டுமல்லாமல் வில்லி கதாபாத்திரத்தில் குணச்சித்திர நடிகையாக பல தசாப்தங்களாக ரசிகரிடையே பிரபலமான நடிகையாக வலம் வந்த நடிகை சிஐடி சவுந்தலா இன்று பெங்களூரில் திடீரென காலமாகி போயிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என பல்வேறு மொழிகளில் பிரபலமான நடிகையாக திகழ்ந்த சவுந்தலா 1970ஆம் ஆண்டு ஜெய்சங்கர் நடிப்பில் வெளியான சிஐடி சங்கர் படத்தில் அறிமுகமானதால் அதன் பிறகு சிஐடி சவுந்தலா என்றே அழைக்கப்பட்டாங்க. சேலம் மாவட்டத்தில் அரிசிபாளையத்தைச் சேர்ந்த சகுந்தலா சென்னையில் பார்த்தீங்கன்னா லலிதா, பத்மினி, ராகினி நடத்தி வந்த நடன நிகழ்ச்சியில் பங்கேற்று நடனமாடி வந்திருக்காங்க. அப்போது கிடைத்த அறிமுகங்களால் திரையுலகில் நுழைந்த சின்ன சின்ன கதாபாத்திரங்களை நடித்து வந்தாங்க. படிக்காத மேதை, கை கொடுத்த தெய்வம், திருடன், தவப்புதல்வன், வசந்த மாளிகை, நீதி, பரதவிலாஸ், ராஜராஜ சோழன், பொன்னுஞ்சல், என்னண்ணன், இதய வீணை என ஏராளமான திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க. தமிழை தவிர தெலுங்கு, மலையாளம், கன்னடம் உள்ளிட்ட மொழி திரைப்படங்களில் நடித்து வந்தாங்க. சினிமாவில் விலகிய பிறகு சீரியலில் நடித்து வந்தாங்க. அதன் பிறகு வயது மூப்பின் காரணமாக திடீரென பெங்களூரில் உள்ள தனது மகள் வீட்டில் தங்கியிருந்த அவங்களுக்கு இன்று பார்த்தீங்கன்னா நெஞ்சு வலி ஏற்பட்டுள்ளது. தனியார் மருத்துவமனையில் ஒன்று சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட அவங்க சிகிச்சை பலனளிக்காமல் இன்று உயிரிழந்து போயிருக்காங்க. சகுந்தலாவின் மறைவுக்கு திரையுலக பிரபலங்களும் பலருமே இரங்கல் தெரிவித்து வந்திருக்காங்க. கவர்ச்சி பாடல்கள், நடனமாடுவது மட்டுமே தனது திரை வாழ்க்கை கிடையாது என்பதில் உறுதியாக இருந்தாங்க. சிறு வயதிலேயே சினிமா மீதான ஆர்வத்தால் நடிக்க வந்த அவங்க திடீரென பார்த்தீங்கன்னா சென்னையில் நிறைய பேர் அறிமுகம் கிடைத்த பிறகு திரையுலகில் கதாபாத்திரங்களாக நடித்தாங்க. 4 சகோதரர்கள், 2 சகோதரிகள். இவருடைய வருமானத்தில் தான் குடும்பத்தையே காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம்லாம் நிலையில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இரவு பகலாக நடித்து அந்த வருமானத்தை வைத்து தான் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றிருக்காங்க சிஐடி சகுந்தலா அவங்க. இந்த நிலையில் இவங்களுடைய மரணத்திற்கு பல்வேறு திரைப்பிரபலங்கள் பார்த்தீங்கன்னா அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.